I request the butterfly dance team to be ready. As I call them, you can come onto the stage. Please wait, please wait. Now, this evening we are celebrating this annual day with a theme. இந்த மாலை வந்து ஆனுவல் டே முழுக்க சிறப்பாக நாங்கள் நடத்துறதுக்கு ஒரு தீமோடு இதை நடத்துகிறோம். ஒரு தீம், அதாவது வந்து ஒரு பொருள், அந்த அடிப்படை இதில் தான் இந்த ஃபுல் ப்ரோக்ராமே, இந்த நிகழ்ச்சியே நடக்கிறது. ஏனென்றால் நம்ம வந்து இப்போ ஒரு மைய பொருள் வைத்து தான் ஒரு காரியத்தை நம்ம சிந்திப்போம். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு இந்த நிகழ்ச்சி எப்படி செய்யுதுன்னா, நம்ம சூரியனை பார்க்குறோம். சூரியனை சுற்றி அத்தனை கிரகங்கள் இருக்குது. அதே போல் வீடுன்னு எடுத்துட்டால் அப்பா அம்மா சுற்றி குழந்தைகள், பள்ளிக்கூடம் எடுத்துட்டால் ஆசிரியர் பெருமக்கள் மத்தியில் குழந்தைகள், ஒரு நம்ம அலுவலகம்னு எடுத்துட்டால் ஆஃபீஸ் நம்ம எடுத்துட்டோன்னா அங்கே மேலாளர் இருப்பாங்க, அவங்க கீழே வேலை செய்கிற ஆட்கள். ஸோ எல்லா இடத்துலையும் பாருங்கள் ஒரு மையஸ்தலம், ஒரு காரியங்கள் இருக்கும். அதே போல தான் இந்த தீம், அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை, வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இன்னைக்கு நம்ம தேசத்தில் காணப்படுகிற ஒரு பெரிய காரியம், அதுக்காக அநேக பேர் பாடுபட்டு இருக்காங்க. ஸோ அந்த வேற்றுமையில் ஒற்றுமையில் குறித்து ஒரு சிறிய தொகுப்பு, சிறிய நிகழ்ச்சிகள் நாங்கள் உங்களுக்காக வைத்திருக்கிறோம். இந்த யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு சொல்ல போனோன்னா அநேக காரியங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், எடுத்துக்கொண்டே நம்ம போகலாம். ஒவ்வொரு காரியங்களும், ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நம்ம பங்காக பிரித்து நம்ம சொல்லலாம். ஆனால் நம்ம வந்து இங்கே சொல்ல போகிற காரியங்கள் நான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சொல்லி முடிச்சிடுறேன். ஏமா அது இங்கிலீஷிலுடைய அர்த்தங்கள் அழகாக இருக்கும். பெற்றோர் மக்களே, உங்களுக்கு கண்டிப்பாக நான் அது விளங்குற மாதிரி தமிழில் சொல்வேன். இப்போது நான் ஆரம்பிக்கிறேன். Unity in diversity is a concept that signifies unity among individuals who have certain differences among them. வேற்றில் ஒற்றுமை அது எதை காண்பிக்குது என்றால், நம்ம எல்லாருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு இருக்கும். ஒற்றுக்கொள்கிறீங்களா பெற்றோர்களே? நீங்கள் எல்லாரும் ஒற்றுக்கொள்வீங்க. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் கருத்து வேறுபாடு உண்டு. தகப்பனுக்கும் பிள்ளைங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு உண்டு. தாய்மாருக்கும் பிள்ளைங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு உண்டு. பிள்ளைங்கள் வீட்டில் 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்கள் இருந்தாலே ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். அதுபோல தான் வேற்றுமையில் ஒற்றுமைன்னு பார்க்க போனால் நம்ம தேசத்துக்குள்ளே, நாம் தேசம் மட்டும்தான் இந்த உலகத்திலே சிறப்பான தேசம். 1652 மொழிகள், 2786 இன மக்கள், இதில் இன்னும் சேர்க்கப்படாதது அநேகம் இருக்கு. மொழிகளில் இன்னும் எழுத்து வடிவம் இல்லாத காரியங்கள் இருக்கு. ஸோ நம்ம பார்க்க போனால் இதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை. அடுத்த காரியம், யூனிட்டி இன் டைவர்சிட்டி மீன்ஸ் ஒன்னஸ். இட் இஸ் an expression used for harmony and peace. Unity in diversity means oneness. வேற்றுமையில் ஒற்றுமை என்றால் பார்க்க போனால் அது நம்ம ஒரு மனதின் நம்ம காரியத்தை காண்பித்துக் கொள்கிறது. நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிறோம். நீங்கள் வேறு பக்கத்தில் வந்திருக்கீங்க, நாங்கள் இப்பக்கத்தில் இருக்கிறோம். இது ஒரு வேற்றுமை. ஆனால் நம்ம 2 பேருக்கு ஒற்றுமை யார்? நம்ம பிள்ளைகள். உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள், எங்களுக்கு எங்கள் மாணவ செல்வங்கள். எவ்வளோ ஒரு ஒற்றுமை பார்த்தீங்களா? நீங்கள் வீட்டுக்கு போனால் சொல்லிக் கொடுக்குறீங்க, நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை. இது எதை குறித்து பார்க்குன்னா, 2 பரஸ்பரமான சமாதானம் உண்டாகிறதுக்கு. காலையில் முழுவதும் நாங்கள் மேய்ச்சிட்டு உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்புகிறோம், நீங்கள் நைட்டு ஃபுல்லாக மேய்ச்சிட்டு எங்களுக்கு காலையில் அனுப்புகிறீங்க. ஸோ இருவருக்கும் 50-50 ஷேரிங் பீஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்க போனால், யூனிட்டி இன் டைவர்சிட்டி இஸ் a phrase that signifies unity among people with diverse culture, religious beliefs, social status. வேற்றுமையில் ஒற்றுமை நம்ம பார்க்க போனால் வேறு கலாச்சாரங்கள், ரிலீஜன்ஸ், ஒவ்வொருத்தரும் வேறு வித்தியாசங்கள். இது ஆதி காலத்துலேருந்து முன்னாடி ஆரம்பித்தது. நான் உங்களை ரொம்ப நேரம் இழுக்கிற மாதிரி விரும்பலை. ஏன்னா உங்கள் குட்டி பிள்ளைங்களே துள்ளி குதிச்சுட்டு இருக்காங்க. வண்ணத்து பூச்சிங்களாம் வந்து உங்களை ஆட வச்சு மகிழ வைக்க போகிறாங்க. ஆனால் ஒரே ஒரு 2 செகண்ட், எனக்கு ஒரு 30 செகண்ட் டைம் கொடுங்க. என்னென்னா, இந்த வண்ணத்து பூச்சிங்க எதுக்கு டான்ஸ் ஆடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியணும். அதுதானே மேட்டர். இஸ் வெரி சிம்பிள். இவங்க வந்து
எதுக்கு வந்திருக்காங்கன்னா, ரொம்ப ஒரு சிம்பிளான காரியம். ஒரு குரூப் ஆஃப் ட்ராவலர்ஸ் ஒரு விமானத்தில் பிரயாணம் பண்ண போகிறாங்க வேர்ல்டு டூருக்கு. எத்தனை பேர் டூருக்கு போயிருக்கீங்க? பேரண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் டூருக்கு போகாமையாக இருப்பீங்க? சைக்கிள் கேப்பில் சைலண்ட்டாக இருக்கீங்க பாருங்கள். ஓகே, சரி, எல்லாம் கொஞ்சம் கை தூக்குங்களேன். ஒன்றும் நான் கேட்க போகிறதில்ல, யார் எங்கே போகிறீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். கொஞ்சம் கை தூக்குங்களேன். வேர்ல்டு ரைட், பார்த்தீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஓகே, நல்லா கூட்டிகிட்டு போங்க உங்கள் பிள்ளைங்களை. வித்தியாசமான காரியங்களை கற்றுக் கொடுக்குறதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. அதே போல தான் இப்போதும் நம்ம இந்த கதை எப்படி போகுதுன்னா, ஒரு விமானத்தில் நம்ம பிள்ளைங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு விமான பயணிகள். எத்தனை பேர் ஏர்போர்ட் போயிருக்கீங்க? ஏர்போர்ட்டில் ஒவ்வொரு எப்படி வந்து நீங்கள் உங்கள் மாமாவோ சித்தப்பாவோ சித்தி நீங்கள் வந்து ஏர்போர்ட் போய் அனுப்பி வைக்கிறீங்களோ, நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கற்பனை உலகத்துக்கு போகணும். ஏன்னா விமானத்தில் பிரயாணிகள் ஏற போகிறாங்க. உங்கள் வண்ணத்து குட்டிங்க வந்து அழகாக டான்ஸ் ஆடி அது காண்பிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி திரைச்சலி மூடப்படும். கொஞ்சம் காத்திருங்கள். I will
வந்திருக்காங்க. இப்போ திரைச்சலை திறக்கும் போது பாருங்கள். Which has now turned into a beautiful butterfly. We hope that the little caterpillars that joined us at Sarah are now bold, strong and confident to take on school as they move into a new level. Please welcome on stage a graduating class with their grand performance of the evening. Hope you enjoy it as much as they did preparing and rehearsing it for this special day.
தானே ஆடுறாங்க. கமா நல்லா எல்லாரும் நல்லா கை தட்டுங்க. வெரி குட் வெரி குட். ரைட்டு கிளம்புறத கொஞ்சம் போடுங்க. ஃப்ளைட் கிளம்பிடுச்சு. இப்போ ஃப்ளைட் லேண்ட் ஆயிடுச்சு. எந்த இடத்துல சொல்லணும்னா யாராவது கெஸ்ட் இருக்கா? ஜாப்பனீஸ் டான்ஸ்னு சொல்கிறேன். நிஹோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆயிடுச்சு. ஒரு கைத்தட்டு எல்லாருக்கும். ஏமா ஜாப்பனீஸ் டான்ஸ் வர போகிறாங்க. அவங்கள நல்லா கைத்தட்டு. நல்லா இன்னும் உங்கள் பிள்ளைங்க தானே வராங்க. வாங்க கூப்பிடுங்க, ஸ்டேஜுக்கு வாங்கப்பா. ஜாப்பனீஸ் டான்ஸ் குட்டீஸ், ஜாப்பனீஸ் குட்டீஸாக ஓடிவாங்க ஓடிவாங்க. சார் ஜாப்பனீஸ் சாங் போடுங்க சார். 1 2 1 2 3 4. பேரண்ட்ஸ் அப்படியே உட்காந்துருங்க. உட்காந்தீங்கன்னா அதோட உங்களுக்கு வீடியோ ஃபோட்டோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் கஷ்டப்பட்டு கழுத்து பெண்டு பண்ணி பார்த்துருக்க வேண்டாம். உட்காரு உட்காரு. அந்த அழகை ரசிங்க. அவ்வளோதான். நீங்கள் அமைதியில் உட்காந்து அப்படியே ரசிச்சுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஃப்ளைட் இப்போ லேண்ட் ஆயிடுச்சு பிரேசில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில். இப்போது உங்கள் பிள்ளைங்களை உற்சாகப்படுத்துகிறாங்க, வராங்க பிரேசிலியன் டான்ஸ்க்காக. சார் பிரேசில் சாங் ரெடி ஆயிடுச்சா சார்? பிரேசில் டீம் ரெடி, கோ.
சூப்பர், நல்லா கை தட்டுங்க, இவ்வளோதான் கை தட்டுவீங்க. Claps. Teraz zapraszamy na scenę Lechowie z Mississaugi, którzy przedstawią dla nas tańce French Canadian.
மசி طب ودلع يقول انا اتغيرت عليه انا زعل اولع ما هو كل همه ازاي يرضيه طب ودلع يقول انا اتغيرت عليه انا زعل اولع ما هو كل همه ازاي يرضيه قولوا له ده انا برضه ساعات بحنان مرة زعل مرة انزل عيني ينزل على حاله كل الأوقات ده تعبني أوي طلع عيني قولوا له ده أنا برضه ساعات بحنان مرة زعل مرة انزل عيني ينزل على حاله كل الأوقات ده تعبني أوي طلع عيني أطبطب ودلع يقول انا اتغيرت عليه انا زعل اولع ما كل همه ازاي يرضيه لو ازعل منه واقصر يقول بقصر بحقه وياخد جنب ولو افهمه يقول بظلمه يفضل يحسسني بميزان لو ازعل منه واقصر يقول بقصر بحقه وياخد جنب ولو افهمه يقول بظلمه يفضل يحسسني بميزان قولوا له ده انا برضه ساعات بحنان مرة زعل مرة انزل عيني ينزل على حاله كل الأوقات ده تعبني أوي طلع عيني قولوا له ده أنا برضه ساعات بحنان مرة زعل مرة انزل عيني ينزل على حاله كل الأوقات تعبني أوي طلع عيني أطبطب ودلع يقول انا اتغيرت عليه انا زعل اولع ما كل همه ازاي يرضيه انا بتغير والله ده عقل صغير حير قلبي معاه وحكم القوي بموت فيه قوي وده اللي صبرني على هواه انا بتغير والله ده عقل صغير حير قلبي معاه وحكم القوي بموت فيه قوي وده اللي صبرني على هواه قولوا له ده انا برضه ساعات بحنان مرة زعل مرة انزل عيني مين فينا على حاله كل الأوقات ده تعبني أوي طلع عيني قولوا له ده أنا برضه ساعات بحنان مرة زعل مرة انزل عيني مين فينا على حاله كل الأوقات ده تعبني أوي طلع عيني أطبطب ودلع يقول انا اتغيرت عليه انا زعل اولع ما كل همه ازاي يرضيه يطبطب ودلع يقول انا اتغيرت عليه انا زعل اولع ما كل همه ازاي يرضيه يطبطب ودلع يقول انا اتغيرت عليه انا زعل اولع Cuando yo la vi y si esa mujer fuera para mí, perdóname, te lo tenía que decir. Dura, 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 que dura más arriba porque tú te me sientas. Dura, mamacita, te fuiste de nivel. Dura, mira cómo brilla tu piel. Dura, dímelo con la piel. Dura, yo te doy un 20 de 10. Dura, 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 tú eres la máquina del baile. Si no te
aire. Ese perfume se siente en el aire. Algo como Argentina, tú me traes los Buenos Aires. Está poderosa, media escandalosa. Habrá muchas mujeres, pero tú eres otra cosa. Si fuera un delito eso de que estás hermosa. Te arresto en mi cama y te suelo la vida. De decir, está dura, 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 dura. Está dura, más arriba porque tú te ves bien. Está dura, mamacita, tú fuiste de nivel. Dura, mira cómo brilla tu piel. Está dura, dímelo cómo te ves. Está dura, yo te doy un 20 de 10. Está dura, 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 dura. No me estás sonando más que solo palabras, y si no las cumples se van a desvanecer. Algún día volverás tú al lado mío y yo de testigo. Vamos 1, 2, 3 sin estrés. Nuestros pasos te cuento hasta 10 y ven. Yo sé que tú quieres jugarnos sin pena, ven, sin estrés. Nuestros pasos te cuento hasta 10 y ven. Yo sé que tú quieres. Sé que tú quieres conmigo, no de todos esos placeres que brinda la vida y que nos hace tan feliz. Sé que tú quieres conmigo, no de todos esos placeres, como acariciarte, como hacerte ver ahí. Recuperé la fe cuando yo a ti te vi, mami. Me lavas como un ángel, me acuerdo de ese party. No lo haces despacito, no eras como Daddy, eras como Bad Bunny, tu flow bastante cari. Alright, hermoso y con timides me gusta, y con esa sencillez que asusta. Sabes bien cómo es que es combi completa, de cabeza a los pies. Soy el metal, me voy acercando y voy armando el plan. Solo con pensarlo se acelera el pulso. Oh yeah, ya me está gustando más de lo normal. Todos mis sentidos van pidiendo más. Esto hay que tomarlo sin ningún apuro. Despacito, quiero respirar tu cuello despacito. Deja que te
despacito. Quiero desnudarte a besos despacito. Firmo las paredes de tu laberinto y hacer de tu cuerpo todo un manuscrito. அப்படி உங்களுக்கு துள்ளி குதிக்கணும் போல இருந்துச்சு இல்லையா? ஓகே, நவ் ஸ்ரீலங்கன் டான்ஸ் டீம். One, two, three. Come on. போயிட்டு இருக்காங்க ஃபிஷர்ஸ். ஒரு நாள் அவங்க தொழில் எவ்வளோ ஆபத்தானது அதை காட்டுறதுக்காக அதை கச்சத்தீவில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஒவ்வொரு நாளும் பிரயாணம் பண்ணி போகிறது திரும்பி வர்றது. கிளாப் பண்ணுங்க. வாவ்.
Thank you.
முதன்மை பாடகிகள் பவித்ரா, மீனாட்சி, துணை பாடகிகள் சஜிதா, கீர்த்தனா, எலிசபெத், கனிஷ்கா தேவி, குருதர்ஷினி, ஜெனிபா, பாரத தாயாக அமிர்தா. தன்னடத்தும் என்று சொல்லியே வில்லிசை பாட என்ன எல்லாரும் ஆமா போடாம இருக்கீங்க? அக்கா தன்னடத்தம் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. புதுசா ஏதா பாடுங்க. புதுசாவா? பாடிடலாமே. நம்முடைய தமிழர்கள் ஆஹா காலம் காலமாக தெய்வத்தை வணங்குபவர்கள். ஓஹோ இவ்வுலகை காத்தருளும் அழகு நல்ல தெய்வமே, அழகு நல்ல தெய்வமே, அழகு நல்ல தெய்வமே, வில்லிசையாலும் புகழை பாட வந்தோம் தெய்வமே, பாட வந்தோம் தெய்வமே, பாட வந்தோம் தெய்வமே, உலகின் இருளகற்ற வந்த எங்கள் தெய்வமே, வந்த எங்கள் தெய்வமே, வந்த எங்கள் தெய்வமே, உயிரினங்கள் வாழ வழி செய்து தரும் தெய்வமே, செய்து தரும் தெய்வமே, செய்து தரும் தெய்வமே, உயர்ந்தவரே பெரியவரே உம்மை வணங்கி தொடங்கினோம், உம்மை வணங்கி தொடங்கினோம், உம்மை வணங்கி தொடங்கினோம். அக்கா உலகே கட்டி காக்கிற தெய்வத்தை வணங்கியாச்சு. ஆமா வணங்கியாச்சு. இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்ல வேண்டாமா? சொல்லிடலாமே. வணக்கம் ஐயா, ஐயா வணக்கம் ஐயா, வணக்கம் அம்மா, அம்மா வணக்கம் அம்மா, நல்ல தமிழ் தந்தவர்க்கும் வணக்கம் அம்மா, இந்த வாய்ப்பை தந்தவர்க்கும் வணக்கம் அம்மா, வளர்த்த ஆசிரியருக்கும் வணக்கம் அம்மா, குலமேலுக்கும் சான்றோருக்கும் வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, ஐயா வணக்கம் ஐயா, வணக்கம் அம்மா, அம்மா வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதான் வணக்கம் சொல்லியாச்சுல்ல, நீ என்ன தனியா? அக்கா வந்திருக்கிறவங்க, வாசல்ல நிக்கிறவங்க, வர போறவங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லியாச்சு. ஆமா வணக்கம் சொல்லியாச்சு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். அதற்குள்ள எனக்கு வந்துருமே சந்தேகம். கேளுங்க கேளுங்க. நம்ம இன்னைக்கு எதை பத்தி வில்லு பாட்டு பாட வந்திருக்கோம்? என்ன தலைப்புனே தெரியாம ஆளு கொண்ட கையில தூக்கிட்டு வந்துட்டீங்களோ? ஒரு அவசரத்துல தலைப்பையே மறந்துட்டேன். நாங்க இப்போ ஒரு பாரதியார் பாட்டை பாட போறோம். அந்த விஷயம் தலைப்பை கண்டுபிடி பார்க்கலாம். பாடுங்க பாடுங்க. வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டி. ஐ ஜாலி ஜாலி. நம்ம இன்னைக்கு பூனையை பத்தி பாட போறோமா? அட அவசரம் கொடுக்க பாட்டை முழுமையா கேளு, அப்புறமா சரியான தலைப்பை சொல்லு. சரிக்கா. வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டி, பிள்ளைகள் பெற்றது பூனை அவை பேருக்கு ஒரு நிறமாகும், சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பு நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலை நிறம் ஒரு குட்டி, எந்த நிறம் இருந்தாலும் அவையாகும் ஒரே தரம் ஒன்றோ, இந்த நிறம் சிறிதென்றும் அவை என்றும் எதுவும் சொல்லலாமோ? அக்கா கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப சொல்லிக்கிற தலைப்பை கேளுங்க. வேற்றுமையில் ஒற்றுமை தானே, எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? வேற்றுமையில் ஒற்றுமை தான் தலைப்பு. அக்கா வேற்றுமையில் ஒற்றுமை தான் தலைப்பு. எப்போ தொடங்க போறோம் அக்கா, எப்போ தொடங்க போறோம், எப்போ தொடங்க போறோம் அக்கா, எப்போ தொடங்க போறோம், எப்போ 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 தொடங்கிடலாம். அக்கா பாரதியார் பாட்டு பாடுனீங்களே, அதன் மூலமா அவையாருக்கு என்ன சொல்ல வரீங்க? ஒரு பூனை தன்னோட பூனைக்குட்டிங்க வெவ்வேறு நேரத்தில் இருந்தாலும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் தான் பார்த்துக்குது. அதே போல தான் பூமி தாயின் பிள்ளைகளாகிய நாமளும், நீ ஒரு கலரு நான் ஒரு கலரு அவ ஒரு கலரு வெவ்வேறு நேரத்தில் இருந்தாலும் நமக்குள்ளே எந்த பாரபட்சமும் இல்லை. இதை தான் பாரதியார் இந்த பாடல் மூலமாக சொல்லியிருக்காரு. அக்கா அக்கா நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது எங்களுக்கு ஒரு பாட்டு பண்ணணும்னு தோணுது. பாடம் கேட்கலாம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். அற்புதம் அற்புதம். இந்த மாதிரி அழகா பாடாதீங்க. ஏன்னா உங்களை முதன்மை பாடகிக்கலாவும் எங்களை துணை பாடகிக்கலாவும் மாத்திர போறாங்க. மாத்தினாதான் என்னவா? உங்களுக்கு என்ன பொறுக்காதே? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நான் சும்மா சொன்னேன். அக்கா நம்ம நிறத்தால வேற்று ஒற்றுமையை பார்த்தோம். ஆமா, அடுத்ததுல வேற்று ஒற்றுமையை காண போறோம். மொழியால வேற்று ஒற்றுமையை காண போதும். உதாரணமா நம்ம பள்ளியவே எடுத்துக்கலாம். நம்ம பள்ளியில ஒரே தாய்மொழி பேசுற மாணவர்கள் இருக்காங்களா? இல்ல இல்ல. எந்தெந்த மொழி பேசுற மாணவர்கள் இருக்காங்க? தமிழ்ல
பேசுறவருக்காக, தெலுங்குல பேசுறவங்களுக்காக, கன்னடம் பேசுறவருக்காக, உருது பேசுறவங்களுக்காக, மலையாளம் பேசுறவங்களுக்காக, ஆங்கிலம் பேசுறவங்களுக்காக, இன்னும் நிறைய மொழி பேசுறவங்களுக்கா உங்களுக்கே தெரியுது. ஆனாலும் உங்களை ஒற்றுமை தானே இருக்காங்க. ஆமா ஆமா, அந்த ஒற்றுமை தான் உங்களை நட்பா மலருது. எப்படிப்பட்ட நட்பு? அதை நான் சொல்றதை விட ஒரு பாட்டாவே பாடிடுவோமா? பாடிடலாமே. என் நண்பனுக்கு கோவில கட்டே ஆகட்டே கட்டே போக மாட்டா உன்னை நான் விட்டே ஃப்ரெண்டோட பேச்சு ஆச்சே என் நட்பு தாங்க என்னோட மூச்சே. அடுத்து நம்ம ராணுவத்துல வேற்று ஒற்றுமையை காண போறோம். அப்படியே ராணுவ நம்ம கற்பனைகளை கொண்டு வாங்க எல்லாரும். அக்கா, ராணுவ வீரர்கள் எல்லாரும் ரொம்ப பாவம்க்கா. ஆமா ஆமா, அவங்களுக்கு நிறைய பேரு தங்கள் குடும்பத்தை விட்டுட்டு அங்க நமக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்குள்ளேயும் ஒரே சிந்தனைலாம் கிடையாது. அவங்களுக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு, நிறைய வேறுபாடுல சண்டை சச்சரவுன்னு போட்டுப்பாங்க. ஆனா நம்ம நாட்டுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்துருச்சுன்னா தான் உயிரை கூட பெரிதுன்னு நினைக்காம ஒற்றுமையோடு ஒருமைப்பாடோடு போரிடுவாங்க. அக்கா அக்கா, உங்க கார்த்திக் ஒரு ஞாபகம் இருக்கா? இருக்கே. 1999ஆம் ஆண்டு பாகிஸ்தான் எதிர்த்து இந்தியா போரிட்டு வெற்றி வகை சூடியது. அது நம்ம எல்லாருக்கும் பெருமை தானே? பெருமைதான் பெருமைதான். உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா படகோயா. என்னக்கா ஆச்சு உங்களுக்கு? இல்ல, ராணுவ வீரர்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பசிச்சா சாப்பிடுவாங்க, நீங்க என்ன பாடுறீங்க? பசிச்சா சாப்பிட்றோம், அது உனக்கு தெரியும் எனக்கு தெரியும். ஆனா நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசி உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு விவசாயி எவ்வளவு கடினமா உழைக்கிறாரு, அதை நினைச்சுதான் பாடினேன். இன்னைக்கு நிறைய பேர் ஐடி கம்பெனில கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. இருந்தாலும் பசிக்கும் போது சோறு தானே சாப்பிட்றாங்க, பணத்தையா சாப்பிட்றாங்க? ஆமா ஆமா, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு நல்லா புரியுது. எந்த தொழில் செஞ்சாலும் பசிக்கு நேரத்தில் சோறு போடுவது உழவு தொழில் தான். உழவு தொழில் செய்யறவரு தன்னை போல உழவு தொழில் செய்யறதுக்கு மட்டும் தான் உற்பத்தி செய்யற தானியங்களை கொடுப்பேன்னு சொல்லாம அனைவருக்கும் தான் உழைப்பால கிடைக்கிறது கொடுக்கறது மூலமா ஒற்றுமை புலப்படுகிறது. இதன் மூலமா நம்ம நாட்டுல பல்வேறு தொழில்கள் நடைபெற்றாலும் அதுலயும் ஒற்றுமை இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா. என்னதான் எல்லாருக்கும் நீங்க மறந்து போனத நாங்க ஞாபகப்படுத்தோம். என்ன மறந்தோம்? விளையாட்டுல வேற்றுமைதான். சொல்றேன், அவசரப்படாம நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. கேட்டாதானே சொல்ல முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச விளையாட்டு பேர்லாம் சொல்லுங்க பாப்போம். கபடி, கால்பந்து, மட்டைப்பந்து, கூடைப்பந்து, கிட்டிப்புல், பம்பரம்னு நிறைய இருக்கே, சொல்லிக்கிட்டே போகலாம். பாத்தியா நம்மளுடைய தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டை முதல்ல சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன், யாருமே சொல்லல. அப்படி ஒரு விளையாட்டு இருக்கா? என்ன போல இப்படி கேட்டுட்ட? அதுக்காக நம்மளோட தமிழர்கள் எல்லாம் மெரினாவில் ஒரு பெரிய போராட்டமே பண்ணி அழிந்து போகிற வீர வேட்டான ஜல்லிக்கட்டை மீண்டும் கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு என்னதான் நினைவு இருக்கோ? போ. ஜல்லிக்கட்டுக்கும் வேற்று ஒற்றுமைக்கும் என்ன தொடர்பு இருக்கு? ஊர் கூடனாதான் தேர் வைக்க முடியும், தனியான தேர் வைக்க முடியுமா? முடியாது முடியாது. அது போலதான் வேறுபட்ட தமிழர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு வெற்றி பெற்றாங்க. சரிக்கா, ஒன்னா மக்களுக்கு சொன்னா போர் அடிச்சிடும். அதனால உணவு, உடை, பழக்க வழக்கம், இன்னும் வேற எதுதான் வேற்றுமை ஒற்றுமை இருக்குன்னு ஒரு பாட்டா தான் எடுத்து விடுங்களேன். பாடிடலாம், நீங்களும் சேர்ந்து பாடுங்க. வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்ட எங்கள் நாடு அம்மா, கொண்ட எங்கள் நாடு அம்மா, கொண்ட எங்கள் நாடு. வெற்றிக்கு மேல் வெற்றிகளை காணும் எங்கள் நாடு அம்மா, காணும் எங்கள் நாடு அம்மா, காணும் எங்கள் நாடு. தேஜ தரும் பல்துறை கல்வி கற்று தரும் நாடு அம்மா, கற்று தரும் நாடு அம்மா, கற்று தரும் நாடு. தமிழகத்தின் நடனமாகும் பரதநாட்டியம், கேரளத்தில் நடனமாகும் கதகளியாம், அழகான குச்சிப்புடி ஆந்திராவின் நடனம், இவை அனைத்தும் இந்தியாவின் பாரம்பரிய நடனமாம். இசைகள் பல, நடனம் பல, நிறைந்த எங்கள் நாடு அம்மா, நிறைந்த எங்கள் நாடு அம்மா, நிறைந்த எங்கள் நாடு. உணவு, உடை, பழக்க வழக்கம் வேறுபட்ட நாடு அம்மா, வேறுபட்ட நாடு அம்மா, வேறுபட்ட நாடு. இப்படிப்பட்ட பெருமை மிக்க நம் பாரத தாயை மதித்த ஒரு பாட்டு பாடுவோமா? பாடிடலாமே. பாரத தாயை பணிந்து வணங்கும் வீரமைந்த நாம், பாரத தாயை பணிந்து வணங்கும் வீரமைந்த நாம். அர்ப்பணமாவோம் அவள் தாளினிலே தூய மலர்கள் நாம், அர்ப்பணமாவோம் அவள் தாளினிலே தூய மலர்கள் நாம். பேசுகிற
சொல்லுறது என்னன்னா நிறத்தால், மொழியால், தொழிலால், விளையாட்டால், கலாச்சாரத்தால், பண்பாட்டால், கல்வியால், உணவு, உடை, பழக்க வழக்கத்தால் இன்னும் எத்தனை வேறுபாடுகள் நம்முள் இருந்தாலும் உணர்வால் நாம் அனைவரும் இந்தியர் என கூறி பில்லிஸை நிறைவு செய்கிறோம். எங்க சொல்லுங்க, நாம் அனைவரும் இந்தியர், நாம் அனைவரும் இந்தியர். அக்கா தொடங்கும் போது வணக்கம் சொன்ன, இப்ப முடிக்கும் போது நன்றி சொல்லிடலாமா? சொல்லிடலாமே. நன்றி ஐயா, ஐயா நன்றி ஐயா, நன்றி அம்மா, அம்மா நன்றி அம்மா, நல்ல தமிழ் தந்தவர்க்கும் நன்றி அம்மா, இந்த வாழ்க்கை தந்தவர்க்கும் நன்றி அம்மா, என்னை வளர்த்த ஆசிரியருக்கும் நன்றி அம்மா, குளிமிருக்கும் சான்றவருக்கும் நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஐயா நன்றி ஐயா, நன்றி அம்மா, அம்மா நன்றி அம்மா, வாழ்க என்றும் வாழ்க தமிழ் வாழிய வாழியவே, வாழ நடக்கும் வன்மொழி வாழியவே, வாழிய 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 வாழியவே, வாழிய 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 வாழியவே, செம்மொழி வாழியவே, செந்தமிழ் வாழியவே, நற்றமிழ் வாழியவே, பைந்தமிழ் வாழியவே, வாழிய வாழியவே, வாழிய வாழியவே, வாழிய வாழியவே, வாழிய வாழியவே. கிளாப்ஸ் ப்ளீஸ். ஒவ்வொன்று சொல்லிக்கொண்டே போகலாம். நாங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை பள்ளிக்கூடத்தில் எங்கள் ஆசிரியர் மக்கள் மத்தியில் எங்கள் ஆங்கிலத்தில், ஹிந்தி, தமிழில் இப்படி சிறப்பாக அநேக காரியங்கள் இருக்குது. இப்போது எங்களது 12வது படிக்கிற மாணவர்கள் ஒரு சிறப்பான ஒரு ப்ரோக்ராமை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதுக்காக எல்லாரும் காத்திருக்கவும். ஆரம்பிக்கலாமா? ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நான் கேட்டது ஆனா அவர் எனக்கு கொடுத்தது போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? எப்படி ஆஃப் பண்றோம் பாரு. பாட்ட கொஞ்சம் திருப்பி போடுங்கண்ணே. என்ன அடிக்கிறீங்க? காசு வாங்குறீங்கல்ல, வேகமாடியா? மச்சாப்பா மச்சாப்பா, கம்மி
Thank you, boys. African dance team, please come on stage. Students are requested to sit down.
yourself up and dust yourself off and back in the saddle. You're on the front line, everyone's watching. You know it's serious, we're getting closer, this isn't over. The pressure's on, you feel it, but you got it all, believe it. When you fall, get up, oh, and if you fall, get up, hey, Samina, mina, sangalewa, 'cause this is Africa. Samina, mina, waka, waka, hey, Samina, mina, sangalewa, this time for Africa. ஸ்டார்ஸ் நாமே அப்படியே உட்காரும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். I thank the chief guest for spending time with us in this, making this evening much memorable. Thank you, sir. Thank you, ma'am. Thank you, sir, for all. Balraj, sir. Thank you, sir, and ma'am. Most thanks to you. And I thank the management for giving us this opportunity. Make it today here. We thank our principal, ma'am. I thank our sir for accepting an invitation and being amidst all this difficult time. I thank the parents, students, all participants and volunteers, and all the staffs. I thank the sound service, Geeta Audios, LED screen, primers, digital rays, videos and photographs, the chairs being given by different agencies. Above all, I thank the Almighty God for being with us and guiding us. May the good Lord shower His blessing on His parents. An important announcement: we have opened up for our admissions for the current academic year 2023-24. From March 1st, applications will be available in our office. Now, over to National Anthem. Thank you, parents. Thank you.